நீ வந்து எங்கேயோ வந்து போய் திண்ணையில படுத்து ஒட்டு திண்ணையில படுத்துருக்க. 500 ரூபா கிடைக்குமான்னு இவன்லாம் அந்த பூட் ட்ரெஸ்ஸா அவங்கெல்லாம் படுத்து கிடக்குறான். இவன் பொண்டாட்டி யார் கூட படுத்துருக்கான்னு பார்க்க இவனுக்கு நேரம் இல்லை. இந்த அயோக்கிய ராஸ்கல் வந்து அடுத்தவங்க பொண்டாட்டியே பேசக்கூடாது. செருப்பை கிளட்டி அடிப்பனாங்க. கண்டிப்பா இவ்வளவு விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. அன்னை சுமதி அக்கா வந்து அதுக்கு பதில் கொடுத்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க பேசுனது கரெக்ட்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்லை, அவங்க அந்த கொந்தளிப்பு இது இங்கே சரியா தவறா அப்படின்றதுல அவங்க எங்களுக்கு அம்மா மாதிரி தொடர்ச்சியாக எனக்கு முன்னிருந்தவங்க பயணிக்கிறாங்க. நிறைய கருத்துக்களை அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா, அவங்க இப்போ கொந்தளிச்சு பேசுனது வந்து அவங்களுடைய அந்த எண்ண வெளிப்பாடு, அந்த மன வலி. அப்போ நான் ஒரு தலைவனை வச்சுருக்கேன், என் தலைவன் மீது இந்த மாதிரி ஒரு சேட்டை வாரி பேசும்போது அப்போ எனக்கு அந்த கோபம் வராதா? அந்த கோபம் தான் இப்போ அம்மாவுக்கு வருது. அது நியாயம் தானே? அது எல்லாருக்கும் என்ன, ஒரு சின்ன புழு கூட தனக்கு ஆபத்து வரும்போது தனது எதிர்ப்பை வெளிக்காட்டுறதோ அது உண்மை இல்ல. நீங்க சொல்றது நியாயம் சொல்றீங்க. இருந்தாலும் கூட அவர்கள் தான் அந்த மாதிரியான தரைக்குறைவான வார்த்தைகள் பேசினா நம்மளும் பதிலுக்கு பேசணும். அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? பெரியாரு பொம்பளையே கூட்டி கொடுத்தவரு, பொண்டாட்டியே அடுத்தவங்க அவர் அந்த பிசினஸ் பண்ணாரு. அவரை தூக்கி தலையில வச்சிருக்கானுங்கல்ல. இன்னைக்கு பெரியார் அப்படிங்கிறானுங்கல்ல. எங்கள் அண்ணன் எங்களுக்கு உயர்ந்தவர், கடவுளை விட மேலானவர். எங்கள் பிரபாகரன் உயர்வானவர், எங்கள் தலைவர் சீமான் உயர்வானவர். நானும் மதிக்கிறேன் பெரியார் அவர்களை. அதாவது அவங்க தான் அந்த மாதிரியான கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. நம்மளும் அப்படி பயன்படுத்தணும் எந்த ஒரு அவசியமும் இல்லையே. அவன் வந்து என்ன மொழியில பேசுறானா அந்த மொழியில தான் நாங்க பேசுவோம். அவன் எதை எடுத்து அடிக்கிறானோ அதோட பெரிய புறம் நாங்க தூக்கி அடிப்போம். இந்த அயோக்கிய நாய், இந்த பொறுக்கி நாய், இந்த புறம்போக்கு நாய் எங்க அண்ணனை வந்து கேட்டானா அவனை நாங்க கேட்போம். எங்க அண்ணிய வந்து கேட்டானா அவன் பொண்டாட்டி நாங்க கேட்போம். ஏன் கேட்க கூடாதுங்கிறீங்க? இல்ல, அதாவது அவர்கள் பேசுற மாதிரி நம்மளும் பேசினா அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்றதுதான் இந்த இடத்துல. சரி, அப்போ வந்து அவன் வந்து எங்க அண்ணனை வந்து சொல்றான், அப்போ நான் வந்து கடவுளே உங்க அம்மா பத்தினிடா, பத்தினிக்கு பிறந்த மகனே, உத்தமிக்கு பிறந்த மகனே, பெரிய அவளுக்கு பிறந்த மகனே, நீ பேசுடா. சரியா? சந்தோஷமா? பத்தினிக்கு பிறந்த பையன் அவன் வந்து ஒரே புருஷனுக்கு முந்தானி போட்டவளுக்கு பிறந்தவன். அவன் ஒரே ஒரு அப்பா கிட்ட படுத்து விட பெத்தான். மற்றவங்க எல்லாம் 10 பேர்ட்ட படுத்து. தப்பா நினைக்க கூடாது, தவறான வார்த்தையில அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு.